சர்வதேச தொழில் முதலீட்டாளர்களின் 2 நாள் மாநாடு சென்னையில் நாளை தொடங்குகிறது. நந்தம்பாக்கத்தில் இருக்கும் வர்த்தக மையத்தில் நடைபெற இருக்கும் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் துரிதகதியில் நடந்து வருகின்றன. இதுகுறித்த விவரங்களை அங்கிருந்து தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், தற்போது இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் எந்த நிலையில் இருக்கின்றன? எத்தனை நாடுகளின் வர்த்தக நிறுவனங்கள் இதில் பங்கேற்க இருக்கின்றன? இதன் எதிர்பார்ப்புகள், ஏற்பாடுகள் பற்றி சொல்லுங்கள். கணேஷ், தமிழக அரசு சார்பில் நடத்தப்படும் சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த மாநாடு நாளை மறுதினமும் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது. இதற்கான ஆயத்த பணிகளை பொறுத்தவரை கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாகவே தொழில்துறை அதிகாரிகளும் தொழில்துறை அமைச்சரும் தொடர்ந்து இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கான பணிகளில் மேற்கொண்டு வந்தனர். இந்த மாநாட்டை பொறுத்தவரை வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து தொழில் முதலீட்டாளர்கள் இந்த மாநாட்டில் 3500க்கும் மேற்பட்ட தொழில் முதலீட்டாளர்கள் பங்கேற்பார்கள் என்று தமிழக அரசு சார்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த வர்த்தக மையத்தில் தற்போது அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 8 அரங்குகள் இந்த வர்த்தக மையத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த 8 அரங்குகளும் அடுத்தடுத்த 2 நாட்களுக்கு பல்வேறு கருத்தரங்கள், அதாவது தொழில் சம்பந்தமான கருத்தரங்கள் நடைபெறவுள்ளதாக தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 11 மணிக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்த மாநாட்டினை தொடக்கி வைத்து, அதாவது மாநாடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் குறித்த கண்காட்சியினை இந்த வர்த்தக மையத்தில் தொடக்கி வைத்துள்ளார். அதன் பிறகு நாளை பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை 8 கருத்தரங்குகள் நடைபெறவுள்ளன. அதே போல நாளை மறுதினம் காலை 9 மணிக்கு தொடங்கும் இந்த 2வது நாளான இந்த நிகழ்வில் பல்வேறு விதமான கருத்தரங்களும் நடைபெறவுள்ளதாக தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் 4 மணி அளவில் இந்த நிகழ்ச்சிக்கான நிறைவு பகுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த நிறைவு பகுதியில் இந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் எத்தனை தொழில் முதலீட்டாளர்கள் பங்கேற்றார்கள், எந்தெந்த முதலீடுகள் தமிழகத்தில் செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தமிழக முதல்வர் ஜெயலலிதா வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கணேஷ், இந்த மாநாட்டிற்காக சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கிறதாக அறிகிறோம். அது பற்றி சொல்லுங்கள். கணேஷ், அதாவது தற்போது இந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்தவரை வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அதிக அளவிலான தொழில் முதலீட்டாளர்கள் வர உள்ளதால் சென்னை விமான நிலையத்திலிருந்து நந்தம்பாக்கத்தில் அந்த மாநாடு நடைபெறும் இடமான நந்தம்பாக்கம் வரை பல்வேறு விதமான சிறப்பான ஏற்பாடுகளும், அதே போல அவர்கள் தங்குவதற்கு வசதியாக சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்களில் முன்பதிவும் செய்யப்பட்டுள்ளதாக தொழில்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட அறைகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல அவர்களை வரவேற்கும் விதமாக பல்வேறு விதமான பேனர்கள் தமிழக தொழில்துறை சார்பிலும் அதே போல பல்வேறு அமைப்புகள் சார்பிலும் தற்போது வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் தமிழக முதல்வரை வரவேற்கும் விதமாகவும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர சென்னை விமான நிலையத்திலிருந்தும் அதே போல அவர்கள் சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கும் ஹோட்டல்களிலிருந்தும் அவர்களை வரவேற்பதற்கு சாலைகளும் இருபுறங்களிலும் இருக்கும் ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலமாகவே முழுவதுமாக அகற்றப்பட்டுள்ளன. அதே போல போக்குவரத்தை சதி செய்வதற்காகவும் பல்வேறு விதமான சிறப்பான ஏற்பாடுகளை போக்குவரத்து காவல்துறை செய்து வருகின்றனர். தற்போது இந்த பகுதியை பொறுத்தவரை, நந்தம்பாக்கம் பகுதியை பொறுத்தவரை 5000க்கும் மேற்பட்ட போலீசார் நாளை மறுதினமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்குவதற்கும் பல்வேறு விதமான ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் செய்துள்ளனர். கணேஷ், ஸ்டாலின், இப்போ இந்த மாநாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசுடைய இலக்கு என்பது என்ன? சர்வதேச முதலீட்டாளர்களை கவருவதற்காக தமிழக அரசு எந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை செய்திருக்கிறது? அது பற்றி எல்லாம் சொல்லுங்கள். கணேஷ், அதாவது இந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டை பொறுத்தவரை 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொழில் முதலீடுகள் இந்த மாநாட்டின் மூலமாக செய்வதற்கான முயற்சியில் தான் தொழில்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள். இந்த மாநாட்டை பொறுத்தவரை தமிழகத்தில், அதாவது சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது என்றுதான் கூற வேண்டும். அது இந்த மாநாடு மூலமாக அதிக தொழில்கள் தமிழகத்தில் வரும் பட்சத்தில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக, குறிப்பாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகமாக பெருகும் என்றுதான் தமிழக அரசு இந்த மாநாட்டுக்கான பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கியமான துறைகளில் இந்த தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக தொழில்துறையை பொறுத்தவரை அதிகமான தொழிற்சாலைகள், அதாவது ரசாயன தொழிற்சாலைகளாகட்டும் அதே போல பிற தொழிற்சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு தொழில் அம்சங்கள் இந்த மாநாடு மூலமாக தமிழகத்தில் அரங்கேறும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நான் முன்பே சொன்னது போல 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான முதலீடுகள் இந்த மாநாட்டு மூலமாக நிச்சயம் கிடைக்கும் என்றுதான் தொழில்துறை அதிகாரிகள் எதிர்பார்க்கிறார்கள். கணேஷ்.